கோசி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் nth டெரிவேட்டிவ்னு கூட சொல்லலாம். f power n of a equal to n factorial divided by 2 pi I in integral c f of z by z minus a power n plus 1 dz. இதான் வந்து இப்போ என்ன பண்றீங்க, இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம் போடுறோம். சரிங்களா? சம் பாருங்க, e power z divided by z power 5 ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்க n plus 1 தான் கணக்கு. இப்போ n plus 1 னா இது வந்து 4 plus 1 எழுதலாம். அப்போ n ன்றது என்னது 4, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ n equal to 4. இப்போ z power 6 இருந்துச்சுன்னா n equal to 5. z cube இருந்துச்சுன்னா n equal to 2. z ஸ்கொயர் இருந்துச்சுன்னா n equal to 1 அப்படின்னு z இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு போயிருங்க, கோசி இன்டெகிரல் ஃபார்முலாக்கு போயிருங்க. ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். இப்போ z பவர் 5 இருக்குது, z மைனஸ் ஏன்னு பாத்தீங்களா கணக்கு. இப்போ இது வந்து வரும் z மைனஸ் 0 பவர் 5, அதான் மீனிங். அப்போ ஏன்றது என்னது இங்க 0 ஞாபகம் வச்சுங்க. இப்போ மாலு z equal to 1 இருக்குது, யூனிட் சர்க்கிள் மாலு z equal to 1. 0ன்றது இதுக்குள்ள தான் இருக்கும், இன்சைட்ல தான் இருக்கும். அப்போ கணக்கு போடலாம். எப்படி போடலாம்னா f of z equal to என்னது e பவர் z, இதுதான் f of z மேல இருக்கிறது தான். இப்போ என்ன ஃபார்முலா n ஃபேக்டரியல் பை 2 பை. என்னன்றது என்னன்னு சொல்லிட்டு என்னது 4, அடுக்கல 5 நிக்குது, அதனால ஒன்னு கம்மியா 4 ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க பாரு z மைனஸ் a பவர் n plus 1. சரி, 4 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரி, 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி n equal to 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு z க்கு என்ன அப்ளை பண்ணனும், 0 ன்னு அப்ளை பண்ணனும். சரிங்களா? z மைனஸ் a பவர் 5 தானே, z equal to என்னது 0. இப்போ f dash of z ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றா என்ன வரும், e பவர் z. ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதேதான். மூணாவது டைம், நாலாவது டைம் f பவர் 4 of z, நாலாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், அதுவும் e பவர் z தான். சரிங்களா? ஏன்னா e பவர் x சொன்னா e பவர் x. இப்போ f பவர் 4 ஆஃப் z க்கு என்ன அப்ளை பண்ணனும், 0. இப்போ e பவர் என்ன வரும், 0 ன்னு வரும். e பவர் 0 வேல்யூ என்னது 1. சரிங்களா? n equal to 4 ன்றதுனால 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? f பவர் அப்ளை பண்ணுங்க. எனக்கு f பவர் n of a ன்றது f பவர் n என்ற இடத்துல என்ன அப்ளை பண்ண போறோம், 4. f பவர் 4 ஆஃப் a ன்றது 0 equal to, சரிங்களா, z equal to a, அதாவது a equal to 0. n factorial by 2 pi. n factorial என்னது 4 factorial divided by 2 அப்படி எழுதிங்க, 2 pi I into integral sum அப்படி எழுதிங்க. இந்த சம் தான் இங்க இருக்குது பாத்தீங்களா, இதுதான் என்னது e power z into divided by z power 5 into dz. ஓகேங்களா? சரி, f power 5 of 0 தான் கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 1. அப்ப இது என்ன ஆச்சு, 1 ஆச்சு, விட்டுருங்க. இந்த 2 pi I இந்த பக்கம் வந்துருங்க. 1 into 2 pi I என்ன வரும், 1 into 2 pi I வந்துரும். சரிங்களா? divided by இந்த 4 factorial இந்த பக்கம் வந்துருங்க. மேல இருக்கிறது இந்த பக்கம் கீழ வந்துரும். 4 factorial என்ன அர்த்தம், 1 into 2 into 3 into 4. அப்ப என்ன வரும், 24 ன்னு வரும். into integral அப்படியே வரும், e power z divided by z power 5 dz. ஓகேங்களா? சரி, 24 2 and 24 கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும் 12. ஆன்சர் என்னது pi I divided by 12 equal to இந்த क्वेश्चन அப்படியே. அப்ப ஆன்சர் வந்து என்னது pi I divided by 12, அதான் ஆன்சர்.